நான் அதுவும் வேண்டான்னு சொல்லல. குண்டா செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா எப்படி சரியா வரும்? அது ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாள் அந்த மம்பாய் மண் சட்டி விட்டு தொப்புக்குன்னு பொத்துக்கிட்டு போயிருங்களா? சரி இனி வச்சுக்கிறேன் அப்படிங்கயா? மண்டை ஆட்டுறத பார்த்தா அப்படித்தான் சரி. சரி அப்படியாவது கடைப்பிடி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காரியத்தை சாதிக்கிறது வரைக்காவது நடிக்கவாது செய்யுங்க. நீ நடிக்கிறது எனக்கு தெரியும், ஆனா உன்னோட வந்திருக்கிற பக்தர்களுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? அந்த நடிப்பை தானே அவன் நடிச்சான். நீங்க எல்லாரும் அப்படின்னு தானே இருந்தீங்க. சாதிச்சா போயிட்டா. அப்படியாவது செய்யுங்க. சொல்றேன், நீ நடிக்கிறது தெரிஞ்சாப்புல உன்னை நான் ஒன்றும் வெளியே போன்னு சொல்ல போறேன். புரியுதா நான் சொல்றது? அப்படியாவது செய்யுங்க. அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்களே சீக்கிரம் வரணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்களோட நீங்க 4 பேரை சேர்த்துட்டு வந்தா தானே சரியா இருக்கும். இப்போ நீ 2 பேர், நீ 2 பேர் கணக்கெடு. இப்போ ரேவதி 2 பேர், லட்சுமி 2 பேர், வள்ளிமா 2 பேர், கல்பனா 2 பேர், வினோதி 2 பேர். எத்தனாச்சு? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 பேரை கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் ஒரு 18, அவங்க ஒரு 18, என்னாச்சு? 2 மாதத்துக்கு 36 பேர். 2 மாதம் கழிச்சு இந்த 36 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை கூட்டிட்டு வா. எவ்வளோ ஆச்சு? 72 பேராச்சு. சரியா? வருஷத்தில் அப்படி 3 முறை வந்து நீ பறைசாற்றியை கொண்டு வந்து சேரு. 100 பேரை தாண்டிடுமா? 100 பேர் ஒவ்வொரு பூஜைக்கு நீ வந்துட்டு இருக்கும்போது அதுல 4 பேர் ஒரு அவசர வேலை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாலும் அந்த நிலைப்பாடுகள் சங்கடத்துக்கு ஆளாகாது இல்லையா? அப்ப குறை எங்க இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க அதை சரிவர அதை நிறைவேற்றாததுனால நீங்களே போட்டு உதஞ்சிட்டு கிடக்க வேண்டியது இல்லையா? அப்போ இது நடக்கணும் அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற குணபாவங்கள் மாறணும். நீ குணத்தை உன்னுடைய செயல்பாட்டும் குணத்தையும் மாத்தலைன்னா இது நடக்குமானா நடக்காது. புரியுதா என்ன சொல்றது? மாற்றம் நம்மளுக்குள்ள மாற்றம்னு ஒன்று வெளிப்பட்டால் மாத்திரம்தான் உன்னைய வந்து இன்னொரு நபர்கள் நாடுவாங்க. நீ சொல்றதுக்கு அவங்க செவி சாய்ப்பாங்க. இல்லைன்னா எப்படி உன்னைய நாடுவாங்க? அவங்க எப்படி செவி சாய்ப்பாங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பூஜைக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை உருவாக்கிவிங்க? சும்மா வாயிலிருந்து பேசுங்க சாமி எல்லாருமே. உங்களுக்கு ஒரு கணக்கு குரு பூஜையவே வைப்போங்க. குரு பூஜைக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை உருவாக்குவீங்க? இன்னும் ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிய. நான் உங்கள்கிட்ட மாற்றத்தை கேட்டேன், நீங்க என்னைய நீ எப்பயா மாறுவேங்கிற மாதிரி இருக்கு உங்க பார்வையெல்லாம் பார்த்தா. இன்னும் மூச்சு கூட விட மாட்டேங்கிய. ஒருவேளை எனக்கு தான் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமா?